இன்னைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஹோட்டலை வந்து இங்கே ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது செகண்ட் டைம் நாங்கள் இங்கே வரோம். இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த டைம் ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ இது என்னென்ன ஃபுட்டுலாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபைனலாக இது எந்த இடம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஸோ எங்களுக்கு என்ன தேவைன்றதே வந்து உடனே நாங்கள் வந்து டிலே பண்ணாமல் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சூப் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் சூப்பு தான் ஆர்டர் பண்ணோம். அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக 2 வாங்கி 4 பிரிச்சுட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது பெப்பர் சூப் தான். அதில் பத்தாதுன்னு சொல்லி இவன் அதுக்கு மேலே பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரிவ்யூ, அதாவது சூப்பை குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். தம்பி சொல்லுங்க, சூப்பு எப்படி இருந்துச்சு? இது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இவன் பொய் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சூப்பு குடிச்சதோட உள்ளே இருக்க சிக்கனை தின்னதான் அதிகம். அதுக்கப்புறம் சூப்பை எங்கள் சைடில் தள்ளி விட்டுட்டான். எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸ்பைஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த பெப்பர் போட்டு சாப்பிடும்போது என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக. என்ன தெரிகிறது? அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து மெயின் கோர்ஸுக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து அதில் ஒன்று தானே வரும். இதெல்லாம் ரெண்டு. உங்கள் ஒய்ஃபை அங்கே போட்டு அதை எடுத்தாங்க. மீல்ஸ் ஆர்டர் பண்ணதும் எனக்கு தான். ஆனால் நான் சாப்பிட்டதோட சுற்றி இருக்க இந்த குடும்ப வேட்டையாடினது தான் அதில் வந்து ரொம்ப அதிகம். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க. ப்ரான் ஐட்டம் சூப்பராகவே இருந்தது. நல்ல ப்ரான் சைஸும் நல்லா பெருசாகவே இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நமக்கு பொதுவாக வந்து சீ ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம விரும்பியே சாப்பிட்டோம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பார், கறி எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு அமுக்கிலாம் கேட்டார். இதெல்லாம் எடுத்து காட்டுனேண்ணா அப்படின்றான். பாயாசம் வந்து ஹைலைட்டு. ஸோ கடைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போதே எங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மீல்ஸுக்கு ஒரு பாயசம் தான் வரும். பட் எங்களை பார்த்தாவே 4 பாயசம் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. என்னதான் இருந்தாலும் பாயசத்தை எடுத்து அந்த இலையில ஊற்றி அப்படி வலிச்சு சாப்பிட்ற சுகமே தனி தான். ஸோ அதனால் வந்து கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது. ஏன்னா எங்கே போய் நம்ம இலையெல்லாம் சாப்பிட போகிறோம். அதனால் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இலையில ஊற்றி அடிச்சாச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல. எல்லாரும் சாப்பிட்டே முடிச்சிடும். ஆனால் அவனுக்கு இன்னும் ஃபுட்டே வரல. அவன் எங்களுக்கு வந்த 3 பேர்த்தோட ஃபுட்டவே எடுத்தே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ இனிமேல் தான் அவன் ஃபுட்டே வரும். இதான் வந்துருச்சு பாருங்க. இப்போதான் அவனுக்கு ஃபுட்டே வருது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபுட்டே உள்ளே இறங்குது.
இது பார்சல் பண்ண முடியுமா? இப்போ நான் அக்ஷர் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். பொறுத்தது போதும், களத்துல குதிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி வந்த உடனே எடுத்து வாயில போட்டா சூடு தெரியாம சுட்டுக்கிட்டான். என்ன சூடு, என்ன சூடு. பொதுவா இங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல ஃபாரினர்ஸ் வந்து சாப்பிட்டாவே அங்க ஃபுட் ரொம்ப டேஸ்டா இருக்குன்றத வந்து டிஃபால்ட்டாவே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் போய் சாப்பிட மாட்டாங்க. பட் செலக்டடா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னா அங்க ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, ஸோ இது மாதிரி நான் சாப்பிடும் போதே நிறைய ஃபாரினர்ஸ் வந்து உள்ள சாப்பிட்டு போனாங்க. ஸோ இதுவே போதும் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. உள்ள சின்ன இடம் தான், பட் சின்ன இடமா இருந்தாலும் வந்து மினிமம் ஒரு 20 நம்பர்ஸ் வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிடலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விருந்து விலாஸ். ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் இது வந்து செகண்ட் டைம் நம்ம சாப்பிட்றோம்.